வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்பை குறைத்து டயஸ்போராவை திருப்திப்படுத்தும் அரசு சாடும் எம்பி. அனுர கட்சிக்குள் குழப்பம், பதவி விலகவுள்ள ஆளும் தரப்பு எம்பிக்கள் பலர். சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ள சிறிது காலம் எடுக்கும் என பிரதமர் தெரிவிப்பு. ரவி கருணாநாயக்கவின் யோசனைக்கு ஆளும் தரப்பு இணக்கம். பெட்ரோலால் லீட்டருக்கு 120 ரூபாய் பெற்றுக்கொள்ளும் அனுர. ஜம்பிக்கு ரணவுக்கு குற்றச்சாட்டு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான உத்தரவு, அபாயமாகும் டிரம்பின் முடிவு. கனடாவுக்கு தலைவலியான டிரம்பின் மற்றொரு அதிரடி முடிவு. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாத்துக்குட குற்றம் சாட்டியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் நிர்மூலமாகிக் கொண்டுள்ளன. மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை. மாறாக கடந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பூராகவும் 76 வருட காலம் தொடர்பிலேயே பேசிக் கொண்டுள்ளனர். அது மாத்திரமல்லாது புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருகிறது. அதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்த வண்ணம் உள்ளனர். தமிழ் பிரிவினைவாத விரும்பும் தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த விடயங்களை மேற்கொள்கிறது. அதற்காக அரசாங்கம் மஹிந்தவின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோன்று மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டுக் கொண்டுள்ளது என சாணக்க மாத்துக்குழு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுசாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்துக்கு வர முன்னர் நாமல் கருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்துமே தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான நிர்ணய விலையிலேயே அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல்லாலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையினால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்குகிறது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும் சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ளவும் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றவும் சிறிது நேரம் எடுக்கும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் பதவிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பான எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இந்த கருத்தை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான தனிநபர் தீர்மானத்தை இன்று மன்றில் முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்ற சிங்கப்பூர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிக சம்பளம் வழங்குகிறது. மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியாவும் அதே மாதிரியை பின்பற்றுகின்றன. எனவே இலங்கையும் அதனையே பின்பற்ற வேண்டும். இந்த தலைமுறையில் இலங்கை அதை செய்ய வேண்டும். அர்ப்பணிப்பின் மூலம் அதனை செய்ய முடியும் என்று ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த பிரேரணைக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே தற்போதைய பணியாக இருப்பதால் 12 அல்லது 13வது நாடாளுமன்றத்தில் மட்டுமே ரவி கருணாநாயக்கவின் கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை தடை செய்வதற்கான டொனால்டு டிரம்பின் முடிவு கடுமையான குற்றங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது என 79 நாடுகளின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தின் உறுப்பினர்களில் 3 பங்கு உறுப்பினர்கள் குழு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தமது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன்படி இஸ்ரேலை விசாரிப்பதற்கான நீதிமன்றத்தை உத்தரவுக்கு எதிராக ட்ரம்ப் கையெழுத்திட்ட விவகாரம் சர்வதேச சட்டத்தை பலவீனப்படுத்தும் என்றும் பேசியுள்ளனர். மேலும் உலகளாவிய ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான சர்வதேச சட்டத்தின் ஆட்சியை இது அச்சுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலை குறிவைத்து தொடர் விசாரணைகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நடத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் குறித்த விவகாரம் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இது தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள தகவலின்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பிடியாணை பிறப்பித்திருப்பதன் மூலம் தனது அதிகாரத்தை நீதிமன்றம் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய உத்தரவு காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு உதவியதாக கருதப்படும் அனைவருக்கும் எதிராக சொத்து முடக்கு மற்றும் பயண தடைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவை வெளிப்படையாகவே அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. எனினும் இதுகுறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.